தரையில் கவனிக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் மண் விலகி ஒரு மரக்கதவு தெரியுது. அது பாதாள அறைக்கே போகிற வழி. ஓகே, என்னதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் கீழே இறங்கி போகும்போது ஒரே வேப்பம்பூ வாசனை. அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி, அதை சுற்றி நூற்றுக்கணக்கான தேள்கள் செத்து கிடக்குது. அந்த பெட்டிக்கு மேலே ஒரு பழைய ஓலைச்சுவடி, அதில் ரத்தத்தில் எழுதின மாதிரி ஒரு வரி, காலமாறம் காவல் மாறாது. திடீர்னு கதிரோட காதுக்கு பக்கத்தில் யாரோ மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்கே அவன் பார்த்த விஷயம் அவன் வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்னு அவனுக்கு அப்போ அங்கே தெரியாது. கதிர் அங்கே பார்த்தது ஒரு மனுஷனே இல்லை, காற்றுல மிதந்துக்கிட்டு இருந்த ஒரு பழைய காலத்து சாவி கொத்தே அது தானாக ஆடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷம் அரண்மனையிலேருந்து எல்லா விளக்கும் தானாக அணையுது. கதிர் அலறி அடித்து வெளியே ஓடி வரான். இதோட அந்த கதை முடியல. கதிர் வீட்டுக்கு வந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் செக் பண்ணுறான். அந்த கேமரா மெமரி கார்டில் அவன் எடுக்காத ஒரு வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. அந்த வீடியோவில் கதிர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு உருவம் அவன் தலைக்கு மாட்டில் நின்றுட்டு இருக்குது. அந்த உருவம் யார், அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது, கதிர் இப்போ எங்கே இருக்கான்,